மாமன்னர்களாம் சேர சோழ பாண்டியர் விஷயத்தில் தோற்றுப்போன ஈவே ராமசாமியின் பகுத்தறிவை இந்த காணொளியில் காண்போம். ஈவே ராமசாமி சொன்னது: சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஏன் அழிந்தார்கள்? நாட்டின் வளத்தை, பொதுமக்கள் உழைப்பை இப்படி கோவில், மண்டபம், கோபுரம், மதில், குளம், குட்டைகளில் செலவழித்தால் எவன்தான் நட்டமாகாமல் இருக்க முடியும்? விடுதலை 8/3/22. ஈவே ராமசாமியின் பகுத்தறிவு அறிவு நாணயத்துடன் வந்துள்ளதா என பார்ப்போம். மன்னர்கள் வறட்சியிலிருந்து தப்பிக்க, விவசாய வேலைகளுக்கு நீரை சேமிக்க குளம், குட்டைகளை உருவாக்கியதை குற்றம் சொல்ல ஈவே ராமசாமி போன்ற அரைவேக்காடு அறிவாளிகளால் தான் முடியும். 2000 ஆண்டுகளுக்கு முன் கரிகாலன் கட்டிய கல்லணை இன்றளவு மக்களின் தாகம் தீர்க்கவும் விவசாய பணிகளுக்கும் உதவி கொண்டே இருக்கிறது. ஈவே ராமசாமி தன்னை புத்திசாலி என நினைத்து கொண்டு முட்டாள்தனமாய் பேசுவதில் வல்லவர். அதனால்தான் குளம், குட்டைகளை உருவாக்கி அரசர்களை ஏளனம் செய்கிறார். கோவில் குளமாகவே இருந்தாலும் அது மக்களின் தாகம் தீர்க்கத்தானே உதவியது. என்றைக்கோ இந்த மாமன்னர்கள் கட்டிய குளம், குட்டையில்தான் இன்றைக்கும் அரசு நீரை சேமித்து பெருமளவு நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த முனைகிறதே தவிர புதிய நீர்நிலைகளை உருவாக்குகிற துப்பில்லை. ஈவே ராமசாமி பலிக்கிற தமிழ் மன்னர்கள் அன்றைக்கு அரும்பாடுபட்டு உருவாக்கிய குளம், குட்டைகளை, ஏரிகளை இன்றைக்கு திராவிட மாடல் அரசுகள் பிளாட் போட்டு விற்று கொண்டு இருக்கின்றன. அன்றைக்கு அரசர்களுக்கு இருந்த அறிவு இன்றைய ஆட்சியாளர்களுக்கு இருந்தால் குளம், குட்டையை காப்பாற்ற முயல்வார்கள். ஈவே ராமசாமியிடம் பகுத்தறிவு கற்றவர்களிடம் என்ன அறிவு இருந்துவிடும்? அதனால்தான் குளம், குட்டையை ஆக்கிரமிக்கிறார்கள். நீர்நிலைகளை காப்பாற்றும் விஷயத்திலும் அதனை உருவாக்கிய விஷயத்திலும் சேர சோழ பாண்டிய மன்னர்களிடத்தில் பெரியாரிய மாடல் தோற்றுவிட்டது எனதானே சொல்ல வேண்டும். அடுத்ததாய் ஈவே ராமசாமி கோயில், கோபுரம், மண்டபம் என பகுத்தறிவு காட்டுகிறார். ஆன்மீகம் என்பது ஏதோ தமிழக மன்னர்களுக்கு மட்டும் சொந்தமாயிருந்து வழிபாட்டு தலங்களை கட்டி கொண்டிருக்கிற நினைப்பில் பேசுகிறார். ஈவே ராமசாமியால் பகுத்தறிவு மதம் என போற்றப்பட்ட பௌத்தத்திலும் அந்த அரசர்கள் புத்தனுக்கு சிலையும் கோவிலும் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். சரி, அன்றைக்கு அரசர்கள் செய்ததை இன்றைக்கு கேள்வி கேட்கிறோம். அன்றைய அரசர்களுக்குத்தான் பகுத்தறிவில்லை. மக்களின் உழைப்பை, செல்வத்தை இப்படி செலவழித்தார்கள், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அன்றைக்கு அரசர்கள் என்ன செய்தார்களோ அதே முட்டாள்தனத்தானே இன்றைய ஆட்சியாளர்களும் செய்கிறார்கள். பகுத்தறிவாதிகள் என ஆட்சி என சொல்லிக்கொண்டு ஓட்டு பொறுக்க ஜாதி தலைவர்களின் மணி மண்டபமும் தலைவர்களின் சமாதிகளும் என வெட்டி பெருமைக்கு மக்களின் உழைப்பை, வரி பணத்தை பால் பிடித்து கொண்டிருக்கிறார்களே, அது அறிவு நாணயமுள்ள செயல்தானா? எந்த கட்டடமும், எந்த மணிமண்டபமும், எந்த மாளிகையும் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கப் போகிறது? ஈவே ராமசாமி எதை முட்டாள்தனம் என்றாரோ அதையே தான் திராவிட மாடலும் செய்கிறது. உயிரோடு இருக்கும் போதே தங்களுக்கு சிலை வைத்து பார்த்த கூமுட்டை ஏர்தானே ஈவேராவாதிகள். இது சேர சோழ பாண்டியன் செய்ததை விட பெரிய அறிவிலித்தனம் இல்லையா? 50-60 ஆண்டுகளிலேயே ரஷ்யாவில் லெனின் சிலையும் ஸ்டாலினின் தலையும் உருளவில்லையா? இன்றைக்கு புதியதாய் வரும் ஒரு கலாச்சாரம் ஏற்கனவே இருக்கின்ற கலாச்சாரத்தை, காட்டு மிராண்டித்தனத்தை கொண்டிருப்பவை என அழிக்கத்தானே முயல்கிறது. அதனை தானே ஈவே ராமசாமியும் செய்தார். பாமியானா புத்தர் சிலைக்கு நேர்ந்த கதியை பார்த்தாவது உலகில் எதுவும் நிரந்தரமில்லை என்கிற அறிவு புரிதலுக்கு பகுத்தறிவாதிகள் வர வேண்டாமா? அத்தகைய புரிதல் வந்தால்தானே நம்மை பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்வதில் அர்த்தம் இருக்கும். மதவாதிகளோடு போட்டி போட்டுக்கொண்டு மணி மண்டபங்களும் சமாதிகளும் கட்டினால் அதே தவறை திராவிட மாடலும் செய்தால் என்ன அறிவுள்ளது? இன்றைக்கு இவர்களால் கொண்டு வரப்படும் எதுவும் நாளை வரும் இன்னொருவனால்
தகர்க்கப்படத்தானே செய்யும். கேள்விக்குரியவனாகத்தானே இருக்கும். நேற்றைய கோவில், கோபுரம், மண்டபம் போன்றவையெல்லாம் தவறு என இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒருவன் அதே தவறை தன் கூட்டத்தார் செய்யும்போது பார்த்து கொண்டு சும்மா இருந்தால் அதில் என்ன பகுத்தறிவுள்ளது? அந்த தவறை தன் கூட்டத்தார் செய்யாமல் பார்த்து கொள்வதில் தானே பகுத்தறிவுள்ளது. அவனை குற்றம் சொல்லிவிட்டு ஈவே ராமசாமிக்கு பீடத்துடன் 135 அடி உயரத்திற்கு சிலை எழுப்பினார். அதில் என்ன பேரறிவு உள்ளது? கோவில், கோபுரம், மண்டபம் கட்டித்தான் மாமன்னர்கள் அழிந்தார்கள் என சொல்லிக்கொண்டு அவர் வழி வந்தவர்களும் சமாதிகளுக்கும் மண்டபத்துக்கும் மியூசியம் வைக்கவும் பணத்தை விரயமாக்குவது மக்கள் நலன் பயக்கும் திட்டத்தில் கை வைப்பது போல்தானே. தன்னை திருத்திக் கொள்ளாமல் சொல்லக்கூடிய அறிவுரையால் என்ன பயன் விளையும்? இவன் 135 அடிக்கு சிலை எழுப்பினால் இவனை பார்த்து இன்னொருவன் தன் தலைவனுக்கு 145 அடியில் சிலை எழுப்புவானே. அப்படித்தானே அந்த காலத்தில் நடந்திருக்க வேண்டும். போட்டி போட்டுக்கொண்டு கோவில் கோபுரத்தை உயரமாய் கட்டி இருக்க வேண்டும். அதையெல்லாம் முட்டாள்தனம் என சொல்லிவிட்டு அதே முட்டாள்தனத்தை நீ செய்தால் என்ன பகுத்தறிவு உள்ளது? பாடாவதி அறிவுதான் உள்ளது. முதலில் ஈவே ராமசாமி வகையறாக்கள் திருந்த வேண்டும்.